வாருங்கள் நேயர்களே, இன்று காலை மக்களவையில் தாக்கலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட் குறித்த விவாத நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போது இந்த பட்ஜெட் நிறைவுற்றதையொட்டி சென்னையில் ஒரு தனியார் ஹோட்டலில் சிஏஏ என்று குறிப்பிடப்படுகிற இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடந்து கொள்ளும் விவாதத்தில் நமது செய்தியாளர் ஷாலின் காத்திருக்கிறார். அவருடன் விருந்தினர் ஒருவரும் இருக்கிறார். அவர் என்ன தகவல்களை தர இருக்கிறார் என்பதை பார்ப்போம். வணக்கம் ஷாலின். வணக்கம் சித்ரா. இன்னைக்கு இந்த காலையில் தாக்கலான பட்ஜெட் குறித்து சிஐஐ தொழில் கூட்டமைப்பு அங்கே என்ன மாதிரியான கருத்து நிலவுது? இப்போ உங்களோட யார் விருந்தினர் இருக்காங்க? அவங்க இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறாங்க? தகவல்களை சொல்லுங்கள். சந்திரன், அதாவது தற்போது இந்திய தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த பட்ஜெட் பற்றி, அதாவது பட்ஜெட் 2014 பற்றிய ஒரு பொது விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பொது விவாதத்தில் கிட்டத்தட்ட 20 நிறுவனங்களை சேர்ந்த, அதாவது இந்திய இந்த தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பில் 20 நிறுவனங்களை சேர்ந்த பங்குதாரர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தற்போது நம்மிடையே மாணிக்கம் ராமசாமி என்ற இந்த நிறுவனங்களின் கூட்டமைப்பில் ஒரு உறுப்பினராக உள்ள மாணிக்கம் ராமசாமி ஐயா இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். அதாவது இன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஒரு நல்ல பட்ஜெட். இது ஒழுங்கான முறையில் செயல்பட்ட நல்ல விளைவுகள் வரக்கூடிய பட்ஜெட். அதாவது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? நிறுவனங்கள், அதாவது தொழில்துறை நிறுவனங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கணும் உள்ளிட்ட முக்கிய, அதாவது அறிவிப்புகள் வந்திருக்கதா நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ நிறைய நல்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பொதுவாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 கோடிக்கு மேல ஒரு ஆண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணாவே இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ்னு சொல்லி அந்த 100 கோடி இருந்ததை குறைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒன்று. பொதுவாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்போ நல்லா செயல்படும்னா, சாதாரண மனிதனுக்கு ஒரு டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருந்ததுன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நல்ல முறையில் செயல்படும். கீழே இருக்க அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு வறுமை அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது டெக்ஸ்டைல் வாங்குறதுக்கு பணம் இருக்காது. அதனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அந்த பீரியட்லாம் கஷ்டப்படும். ஸோ இந்த பட்ஜெட்டில் வறுமை குறைப்புக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு வறுமை குறைஞ்சு கொஞ்சம் பாமர மக்கள் கையில் பணம் இருந்ததுன்னா டெக்ஸ்டைல் ரொம்ப நல்லா வரும். நம்ம பார்த்துருக்கோம் இது பழைய காலத்தில். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல வெளியிட்டிருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு. அதில் முக்கியமாக சொல்ல போனால், ஏன்னா எல்லா பட்ஜெட்லையும் இருக்கிற மாதிரி அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்லையும் இருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் சின்ன சின்ன விஷயங்கள் அது ஒழுங்காக செயல்பட்ட பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடியது. இப்போ 4% வட்டிக்கு உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வில்லேஜஸ்ல ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுக்க போறாங்க. இப்போ அவங்கெல்லாம் சின்ன சின்ன கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் போட்டாங்கன்னா சட்டை தைக்கிற செலவு ரொம்ப குறையும். அப்போ பாமர மக்களுக்கு அது வாங்கக்கூடிய வசதி இருக்கும். அதோட இ காமர்ஸ் உங்களுக்கு செலவையும் குறைக்கும். ஒரு கடையில் போய் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஜாஸ்தி பணம் கொடுக்கணும், இ காமர்ஸ்ல கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி பிளஸ் அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பணம் கையில் இருந்ததுன்னா டெக்ஸ்டைலுக்கு பெரிய ஒரு நல்ல இது கிடைக்கும். அதே சமயத்தில் பாமர மக்களுக்கும் கம்மியான விலையில ட்ரெஸ் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அஸ் அ காமன் மேனா எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வருமான வரி உச்சவரம்பு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் உயர்த்திருக்காங்க. அஸ் அ காமன் மேனா இந்த பட்ஜெட் பத்தி உங்களுடைய கருத்து? அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஒரு கண்டினியூட்டின்னு தான் சொல்லலாம். ஒன்றும் பெருசா வித்தியாசமா சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஃபிளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதுவும் ஒரு நல்லது தான். ஏன்னா தினம் பட்ஜெட் சமயத்தில் கம்ப்ளீட்டா பாலிசிஸ் எல்லாம் மாத்தினாங்கன்னா யாராலையும் பிளான் பண்ணி நடத்த முடியாது. அந்த விதத்தில் பாராட்டத்தக்கது தான். ஏன்னா அந்த லாஸ்ட் பட்ஜெட்ல நிறைய நல்லதெல்லாம் பண்ணதெல்லாம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவும் அந்த மாதிரி குறைக்கல. பிளஸ் நிறைய புது ஸ்கீம்ஸுக்கு ஒரு 100 கோடின்னு சொல்லி ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருக்காரு. அதில் ஒரு 50% ஸ்கீம்ஸ் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும். எஜுகேஷனுக்கு நல்ல ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, டூரிசமுக்கு நல்ல ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு எங்களுடைய கோரிக்கை ஹேண்ட்லூம்ஸை ஒரு கைவினை பொருளாக தான் கருதணும். அதை ஒரு 100 கோடி மக்களுக்கு துணி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இயந்திரமா கருதக்கூடாதுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அது இந்த பட்ஜெட்ல ஓரளவு பிரதிபலிச்சிருக்கு. ஒரு 5 கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த 5 கிளஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா பாரம்பரிய கிளஸ்டர்ஸ். இந்த காஞ்சிபுரம், வாரணாசி இந்த மாதிரி இடங்கள்லாம் பாரம்பரியமா அங்க பாமர மக்களுக்கு அவங்க துணி பண்றது கிடையாது. ரொம்ப விலை உயர்ந்த ஹேண்ட்லூம் துணி தான் பண்றாங்க. அதுக்கு தான் ஹேண்ட்லூம் உகந்ததுங்கிறத எடுத்து காட்டுற மாதிரி இந்த பண்ணிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்கது. டூரிசம் வளரும் போது டெக்ஸ்டைல் நல்லா வளரும். லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் குறைக்கிறதுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுடைய செலவை குறைக்கிறதுக்கு. ஏன்னா ரோடு மட்டும்தான் இவ்வளவு நாள் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கோஸ்டல் கார்கோன்னு சொல்லி, அதாவது கடல் மூலம் பொருளை கொண்டு வர்றது, அப்புறம் நதி மூலம் கொண்டு வர்றது, அதிகமாக ரயில்கள் மூலம் கொண்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் அதிக ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாராட்டத்தக்கது.
சந்திரன், அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து, அதாவது தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக இந்த பட்ஜெட் ஒரு சிறந்த பட்ஜெட்டாக தான் தொழில்துறை நிறுவனங்களுடைய முக்கிய பங்குதாரர்களுடைய பார்க்கப்படுது, ஒரு சிறந்த பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரன் கட்டாயம் ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். ஜவுளித்துறை என்று சொல்லப்படக்கூடிய டெக்ஸ்டைலில் வந்து இருக்க பல்வேறு விஷயங்கள் அறிவிக்கப்பட்ட சலுகைகள் உண்மையில் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்ன்றது சொல்லியிருந்தார். இது தவிர இன்னும் நமது சென்னை அரங்கில் நிபுணர்கள் சிலர் காத்திருக்கிறார்கள், அவருடன் பேசுவோம். ஷியாம் சேகர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பட்ஜெட்டில் பரவலாக ஒரு பங்கு சந்தை சார்ந்த விஷயம் அப்படிங்கிற அளவில் சில அறிவிப்புகள் கூட அந்த ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது தவிர பொதுவாக இந்த ஓவராலாக இந்த பட்ஜெட்டை குறித்து உங்கள் கருத்து என்ன? முதல்ல பட்ஜெட்டை பற்றி சொல்கிறேன். அதாவது சார் சொன்ன ஸ்டாக்ஃப்ளேஷன், வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம பொருளாதாரம் இருக்கும்போது மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு உடனடியாக திரும்ப முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து வளர்ச்சிக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது எனேபிளிங், ஃபெசிலிட்டேஷன், அந்த ஒரு தயார்படுத்துகிற பட்ஜெட்டுன்னு தான் இதை நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு தயார்படுத்துகிற சூழ்நிலையில் என்ன பண்ணோம்னாக்கா, என்னென்ன தவறுகள் கடந்த 4-5 ஆண்டுகளில் நடந்திருக்கோ அதை ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஏதுவாக நிறைய முடிவுகள் எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இம்போர்ட் வளர்ந்துருக்கு, எக்ஸ்போர்ட் வளரல. இது வந்து ஒரு முக்கிய பிரச்சனை இந்திய பொருளாதாரத்தில். இதுக்கு அவங்க தீர்வா வந்து எக்ஸ்போர்ட் எந்தெந்த துறைகள்லாம் வந்து வலிமை இருக்கோ அந்த துறைகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக வந்து ஜவுளித்துறை நீங்கள் சொன்னீங்க. இன்னொன்று வந்து இந்த கோல்ட் செயின், ஏன்னா நம்ம வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இறால் போன்ற பொருட்கள் நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ அடிஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து விவசாயத்துறை வந்து ஒரு வலிமையான துறை. ஆனால் அந்த துறைக்கு வந்து வேல்யூ அடிஷன் பார்த்தீங்கன்னா மதிப்பு கூடுதல் வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப குறைவு. அதுக்கு உண்டான ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு நிறைய சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெனியூபிள் எனர்ஜி, அதாவது கரி இல்லாத எரிசக்தி தயாரிக்கிறதுக்கு சோலார் மற்றும் காற்றாலைகள், இது போன்ற துறைகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சோலார் எனர்ஜிங்கிற துறை வந்து இன்றைக்கி வந்து ஆரம்ப நிலையில் தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த மட்டும். இது அடுத்த 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் எப்படி டெலிகாம் வளர்ந்துருக்கோ அது போல் வளர்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. அத்தகைய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக நிறைய வரி விலக்குகளே கொடுத்துருக்காங்க. சலுகை இல்லாமல் விலக்கே கொடுத்துருக்காங்க. இதனுடைய தாக்கம் வந்து உடனடியாக தெரியலனாலும் நமக்கு வந்து வரும் காலகட்டத்தில் இது தெரியும். ஆக அது வந்து ஒரு தயார்படுத்துறதுன்னு தான் சொல்லணும். அதே போல் நடுத்தர வர்க்கத்துக்கும் அவங்க வந்து நிறைய கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேமிப்பு குறைந்து வந்து நீங்களும் முன்னாடி குறிப்பிட்டீங்க 33% 30% கடந்த 10 ஆண்டுகளிலே குறைந்த அளவு. இன்னைக்கு மறுபடியும் மக்களால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து வரி விலக்குகளும் வரி சலுகைகளும் கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்க பல அம்சங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நமது அரங்கில் பொதுமக்கள் பிரதிநிதியாக அனுநந்தா காத்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்போம். சற்றே காத்திருங்கள் நேயர்களே.